இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிகழ்வுமாக. பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா காதலர் தினம். இங்க இருக்கக்கூடிய நாங்க யாருமே காதலருக்கு எதிர்ப்பாளர்கள் கிடையாது. காதலுக்கு நாங்க என்னைக்குமே உறுதுணையா இருக்கோம், எதிர்ப்பாளர்கள் நாங்க கிடையாது. அப்ப நீங்க எதை எதிர்க்கிறீங்க? நேற்று கூட வரும்போது காவல்துறை அதிகாரி கேட்டாரு, மாமா நீங்க இஸ்லாமியரா இருக்கீங்க, நீங்க காதலுக்கு எதிர்ப்பான ஒரு நிகழ்வுல போய் கலந்துக்க போறீங்க, அது எப்படி உங்களுக்கு சரியா வருமானு கேட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்க யாரும் காதலர்களையோ காதலையோ எதிர்க்கல, இந்த கலப்பு திருமணத்தையும் இந்த நாடக காதலையும் தான் எதிர்க்கிறோம். சாதி ஒழிப்புங்கிறத எப்படி இப்ப நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க? தன் சாதி சார்ந்த ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்ய மாட்டான். தன்னோட கீழே உள்ள சாதி, அதாவது அவங்க கண்ணோட்டத்தை சொல்றேன், அவங்களோட கீழ் அடிமட்டமோ அவங்களோட கொஞ்சம் குறைந்த சாதியில் உள்ள பெண்களை திருமணம் செய்ய மாட்டான். அப்படி செஞ்சா அது சாதி ஒழியாது. இவங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா சாதி ஒழிப்பு. உயர் சாதி பெண்கள், பிள்ளைமார் சாதி பெண்ணுங்க இருக்கா, தேவமார் சாதி பெண்ணுங்க இருக்கா, நாடார் சாதி பெண்ணுங்க இருக்கா, அப்படி தேடி போய் தங்களுடைய உயர் சாதி பெண்களை திருமணம் செய்யும் போதுதான் இவங்களுக்கு சாதி ஒழிப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. இப்படியான பிம்பத்தை யாருக்கு கட்டமைச்சு வச்சிருக்கா அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள். திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசிகாவை பத்தி பேசினாரு. இஸ்லாமியர்கள் யாரும் விசிகை எடுத்து பேச மாட்டாங்க, ஆனா என் போன்ற ஆளுகள் நாங்கள் பேசுவோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பொதுவாகவே நிறைய மனிதர்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்க ஒன்றும் அரபு நாட்டில இருந்து குதிச்சு வந்த இஸ்லாமியர்கள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைமார்களாகவும் நாடார்களாகவும் தேவர்களாகவும் பல்லர்களாகவும் பறையர்களாகவும் இருந்தும் தான் நாங்கள் இந்த இஸ்லாமியங்கிற மதத்தை தான் தேர்ந்தெடுத்தோம் தவிர நாங்க யாரும் அரபு நாட்டில இருந்தவங்க கிடையாது. எங்களுக்கு இந்த மக்களுடைய வழி புரியும். என் வீட்டு பெண் என் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போறான், அவ வீடு திரும்புற வரைக்கும் என் தகப்பனோட மனசு எப்படி துடிக்குங்கிற வழி எங்களுக்கு தெரியும். நாங்க யாருமே ஆயுத கலாச்சாரத்துக்கு ஒத்து போறவங்க கிடையாது. ஆனா ஆயுத கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்து நிறுத்துறது யார்? இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள். கலப்பு திருமணம் பண்ணா உனக்கு சலுகைகள் கிடைக்கும், கலப்பு திருமணம் பண்ணா உனக்கு நான் வந்து இடஒதுக்கீடு தருவேன், இப்படிங்கிற பிம்பத்தை வந்து இந்த மக்கள் மத்தியில திணிச்சு அவங்களை தப்பான ஒரு இடத்துக்கு தள்ளுறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விசிகையோட தலைவர் திருமாவளவன் மாதிரி ஆட்கள் தான். அதை வந்து நாங்க 100% உறுதியாவே சொல்றோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. வேலுநாச்சியாரை பத்தி பேசுறாங்க, ஆனா அந்த வேலுநாச்சியாரோட வரலாறை எப்படி தீர்ப்பாங்க தெரியுமா? பெரியார் தான் வேலுநாச்சியாரை வந்து உருவாக்கி விட்டாரு, பெரியார் தான் வாழெடுத்து வேலுநாச்சியாரை போருக்கு அனுப்புறான்னு சொல்லிடுவாங்க. அதையும் இந்த முட்டா மக்கள் நம்புறாங்க. நம்புற காலகட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா வரலாறு திரிக்கப்படுது. பெண் விடுதலைக்கு வந்து பெரியார் தான் வித்துட்டாருன்னா குதிரை ஏறி போய் போர் புரிஞ்சால வேலுநாச்சியார் அவங்களுக்கு வீரம் எங்க இருந்து வந்துச்சு? பெண் விடுதலை இல்லாம ஒருத்தர் போர் புரிய போக முடியுமா? முடியாது. பெண் விடுதலைங்கிறது சாத்தியப்பட்டுட்டு, பெண் விடுதலைங்கிறது நீங்க ஒருத்தர் வந்து காதல் செஞ்சு உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு மீறி திருமணம் செஞ்சுதான் உங்க பெண் விடுதலை நீங்க நிரூபிக்கணுங்கிற எந்த தேவைகளும் கிடையாது. பெண்களுக்கான விடுதலை எப்போ சாத்தியமாச்சு? என்னைக்கு வேலுநாச்சியார் இழந்த அந்த சிவகங்கை சீமையை மீட்பதற்காக குதிரை ஏறி போய் போர் புரிஞ்சாங்களோ அன்னைக்கே எங்க அத்தை வேலுநாச்சியார் வந்து பெண் விடுதலை சாத்தியப்படுத்திட்டாங்க. இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் என்ன சொல்ல வருது? பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் பெண் விடுதலைக்கு வித்துட்டாரு, எல்லாமே பெரியார் தான் செஞ்சாரு. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க? கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு தருவீங்க. சரி, ரைட். இதே திமுக இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் இல்ல அமைச்சராக இருக்கட்டும், இதே கலப்பு திருமணம் நீ பெத்த மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க, நீ கட்டி வச்சு நான் ஒத்துக்கிறேன், நான் மாப்பிள்ளை பார்க்க, நீ உன் மகளுக்கு பொது இடத்துல மேடா அந்த மேடையில நீ ஒத்துக்கணும். திராவிட கொள்கையில கலப்பு திருமணத்தை நாங்க ஏத்துக்கிட்டோம். என் பெண்கள் நான் பெத்த மகா, நீ கை காட்டால கல்யாணம் பண்ணுவாப்பா, கலப்பு திருமணம் பண்ணு. உன் வீட்டுக்குள்ள அந்த கலப்பு திருமணத்தை அனுமதிக்க மாட்டேன். ஆனா நீ என்ன மனநிலையில இருக்க? யார் யார் உயர் சாதிகள்னு சொல்லி நினைக்கிறியோ அவங்க வீட்டுக்குள்ள அந்த கலப்பு திருமணத்தை புகுத்துற. முன்னாடிதான் ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னா பொருளாதாரத்துல அடிப்பாங்க. இப்போ வந்து பொருளாதாரத்துல யாரையும் அடிக்க வேண்டாம், அந்த வீட்டுல பெண் பிள்ளை இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். இது ஏன் அப்படி ஒரு காலகட்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அருமை தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்களா ஏன் பிறந்தும் நிறைய பெண்கள் புலம்புறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம வெட்டி தலை முடியும். இத்தனை ஆம்பளைங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம், இத்தனை அண்ணன்மார் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு தங்கை வந்து சொல்றாங்க, நாங்க பெண்கள் நிறைய பேர் வந்து ஏன்டா பெண்ணா பிறந்து வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தங்கைக்கு ஒரு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன், இத்தனை அண்ணன் இருக்கும் தங்கச்சி, உங்க மனசுல அந்த எண்ணம் வராத அளவுக்கு நாங்க நடந்திருக்கோம், நீங்க அதை எழுதினாலும் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு இந்த தமிழ் சமூகத்தை வந்து ஒண்ணு சாதி வாரியா பிரிக்கணும், அப்படி இல்லாத பட்சத்துல வந்து சாதி மோதல்களை உருவாக்கணும், கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும். இது எல்லாமே இவங்களோட சதி. யாரோட சதி? இந்த திராவிட கட்சிகளோட சதி தான். இஸ்லாமியரா நீ எதுக்கு இந்த மேடைக்கு போற? கடந்த 2024 ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும், பாண்டி மாமாலாம் அதுல வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திமுக விமர்சிச்சு பேசுறோம், விமர்சிச்சுன்னா நடைமுறையில என்ன நடந்துச்சோ அதை தான் பேசுறோம். அதுல இருந்து எண்ணி ஒரு மாசத்துல ஒரு வழக்கு போடுறாங்க, குண்டர் சட்டம் வரைக்கும் போட்டு 8 மாசம் நம்மளை செயல்படுத்தி வெளியே வரல. என் வீட்டம்மா வந்து சூரிட்டி கடை ஜாமீன்தார் கடை நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிபதியும் வேற யாரும் கிடையாது, இஸ்லாமியர் தான்.
அவங்க சொல்றாங்க, எதுக்கு ஆளுங்கட்சி எடுத்து உன் கணவன் பேசணும், அவனுக்கு இந்த வயசுல எதுக்கு அரசியல் கட்சி? அதாவது ஒரு நீதிபதி வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தண்டனை கொடுக்கலாம். அது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலோ நிரூபிக்கப்படலையோ அது உங்க மனநிலையை பொறுத்து நீங்க தண்டனை கொடுக்கலாம், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனா அவங்களோட மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா, நீ ஒரு இஸ்லாமியர், நீ ஏன் திமுகவை எதிர்த்து பேசுற? திமுகவை கேள்வி கேட்பதனாலே நான் இஸ்லாமியர் இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. மதத்தால் நான் முஸ்லீம், அதுல எந்த மாற்றத்தும் கிடையாது. ஆனா நியாயம் ஒண்ணு, நான் கண்மூடித்தனமா விசிகாக்கோ கண்மூடித்தனமா திமுகக்கோ நம்ம சப்போர்ட் பண்ணி தேவையில்லை. ஏன்னா என் வீட்டிலே நான் ஒரு பெண் பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். என் பிள்ளைக்கு நான் விட்டுருக்க பேர் அது சீனி மாமாவுக்கு தெரியும். என் பிள்ளை பேர் வந்து நேகா நாச்சியார். நான் கெசட் வரைக்கும் போட்டு வைக்கிறேன், நேகா நாச்சியார். அந்த நாச்சியாருங்கிற பேர்ல வீர வரைக்கும் தங்கச்சி சொன்னாங்க. அது உள்வாங்கின சமூகத்துல இருந்து வந்தவங்க. அதை நாங்க மறக்க மாட்டோம். வரணும் என்னைக்குமே இந்த தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை தாண்டி நம்மளை வளர்க்க விட மாட்டாங்க இந்த திராவிட கட்சிகள். அண்ணே பதிலராஜா மாமா வந்து 2022 இருக்கும். நாங்கள் வந்து சிறைவாசிகள் வந்து கடுமையான ஒரு போராட்டம் நடத்துகிறோம். சிறை முட்டு ஒரு 20,000 பேர் கூடியிருப்பாங்க. அப்போ வெள்ளாளர் முன்னேற்றத்தில் வந்து நாங்கள் பதிலராஜா மாமா வேறு வர போட்டிருக்கோம். அப்போ மாமா வர முடியாத பேச முந்தினாலும் எனக்கு தொடர்பு போட்டு பேசிட்டாங்க, என்னால் வர முடியாது, ஆனால் நிர்வாகிகள் வந்துடுவாங்க. அப்போ புல்லட்ராஜா மாமா தான் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ காவல்துறை என்ன கேட்கு, பிள்ளைமார் சமுதாயம் வந்து இஸ்லாமியர்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்களே, நீங்க கூப்பிட்டா அவங்க வருவாங்க அப்படின்னாங்க. என்னடா இப்ப இப்படி கேட்கறாங்க. இப்போ சந்திரன் ஃபோன் அடிக்கிறேன், தலைவா வந்துருவீங்களா, இப்படி எதுனாலும் வெளிப்படையா சொல்லுங்க தலைவா, என்னைக்கு நம்ம உங்களுக்கு உதவியா இருப்போம்னு சொல்லி போனை கட் பண்றோம். திரும்பி பார்க்குற அடுத்த நிமிஷம் உங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்துருந்தாங்க. அப்போ பிள்ளைமார் சமுதாயம் வந்து எந்த சமுதாயத்துக்கு கூட ஒத்துக்க போக மாட்டாங்க, அதுவும் இஸ்லாமியர்கள் கூட வரவே மாட்டாங்களே, உங்க கூட போராட்ட காலத்துக்கு அவங்க வருவாங்களாங்கிறது யார் கேட்கிறா? காவல்துறை கேட்கிறேன். நானும் என்ன சார்ந்தவங்களோ மாமாவோ சார்ந்தவங்களோ கேட்கிறேன், காவல்துறை கேட்கிறேன். அப்போ அவங்க கண்ணோட்டம் என்னவா இருக்கு? பிள்ளைமார் முஸ்லீம் கூட சேரக்கூடாது. எனக்கு இன்னொரு பேரே வச்சிருக்காங்க காவல்துறை பத்தியில, இவன் வந்து தேவமா இருக்கிற பேரே வச்சிருக்காங்க, அது சீனிவாமாவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரான். இவன் வந்து இவன் கூட சேரக்கூடாதுங்கிற கண்ணோட்டத்தை உருவாக்கி வச்சிருக்குது கட்சிகள் மட்டும் இல்லை, இருக்கிற காவல்துறை அது ரொம்ப தீவிரமா செய்யும். இப்போ 18 ஒரு வழக்கில் உள்ள போறாங்க, நம்ம ஒரு பதிவோ இல்லை ஒரு ஆதரவா ஒரு பேச்சோ பேசலாம், இவன் எதுக்கு பிள்ளைமாருக்கு பேசலாம், இவன் ஏன் அவங்களுக்கு பேசுறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வருது. நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் முன்னேறணுங்கிறதுக்காக உழைக்கக்கூடிய விரும்பக்கூடியவங்க நம்ம. ஆனா நம்மளோட பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு நம்ம கீழ்மட்டத்தில் இறக்கணும், அதை வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்ப்பாங்க. அது வந்து பெண்கள் மூலியமா நம்ம வீட்டு பெண்களை வந்து ஃபுல் அண்ட் மூல செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அதனாலதான் இந்த டிஜிட்டல் இந்தியாவே வேண்டாங்கிறோம். அதை நீங்க சிம்பிளா அண்ணன் பேசும்போது சொன்னா இன்ஸ்டாகிராம் வேண்டாம், இந்த டிஜிட்டல் இந்தியாவே நாங்க வேண்டாம்னு சொல்ற காரணம் என்னன்னா, இந்த டிஜிட்டலைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி நம்மகிட்ட கிடையாது. தொலைபேசி இப்போ நம்ம கொடுப்போம், கொடுத்தாலும் கொடுக்கலாடி அவங்க எப்படி கல்லூரிக்கு போதான் போறாங்க, கல்லூரியில பக்கத்தில் இருக்க பெண் பிள்ளை அதை யூஸ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரதான் செய்யும், அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கல்வி என்ன தெரியுமா? அந்த உலக கல்விங்கிறதோட வரலாறுகளை முதல்ல கற்றுக் கொடுக்கும். அது வந்து எப்படி சொல்றது, நம்மளோட நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கும், நம்மளோட வீரத்தை வந்து சொல்லணும். வேலுநாச்சியார் இருந்தாங்கன்னா அவங்களோட வரலாறு சொல்லணும். பெண் பிள்ளைக்கு மனசுல ஈஸியா புகுந்துடும், ஈஸியா ஒரு பிள்ளையை நம்ம வச்சு ஏமாத்தணும். அது நடக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில ஏதாவது அதிகாரத்தில் இருக்க ஆட்கள் இருக்காங்க யாருமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காங்க, நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். எப்போ இந்த எலெக்ஷன் வந்து 26 நீங்க யாருனாலும் கேட்பாங்க, முக்குளத்தூர் சமுதாயமா உங்களுக்கு தேவையான கோரிக்கை 100% நிறைவேற்றுறேன், அவங்ககிட்ட போவான், பட்டியல்கள் இருக்கிறவங்க நான் செஞ்சு தரமா எல்லாம் சொல்லுவான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது நடக்குதா? நடக்கவே நடக்காது. இதை கேள்வி கேட்க போனா நம்மளை வந்து இவன் தீவிரவாதி இவன் பயங்கரவாதி அப்படிங்கிற ஒரு முத்திரைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. பெண்கள் விஷயத்துல நம்ம மீண்டும் சொல்ல வரதான், பெண் பிள்ளைகள் கையில வந்து மொபைல் போனை எந்த அளவுக்கு நம்ம தடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய வரலாறுகளையும் அவங்க மனசை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வரலாறுங்கிறது தான் அவங்களோட மனப்போக்கத்துக்கு உண்டான தைரியத்தை உண்டு பண்ணும். இன்னொன்னு தங்கச்சி பேசும்போது சொன்னாங்க, தாய்ப்பால் உண்மையாவே இன்னைக்கு அப்துல் அஜீஸ் இந்த இடத்துல இருந்து பேசுறேன்னா அது எங்க அம்மா கொடுத்த பால் தான், அதை நம்ம மறக்க முடியாது. என்னை தேடி காவல்துறை வீட்டுக்கு வந்திருக்கான், நான் உள்ளதான் இருக்கேன், எங்க அம்மா வாசல்ல இருந்து பேச வரத்துன்னு எனக்கு 2012 திசைகளில் நடந்த ஒரு சம்பவத்துல வாசல்ல இருந்து கதவை திறந்து என்னை பிடிச்சிட்டு போய் அவங்க காவல்துறை எங்க அம்மா அந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க. அப்போ நம்ம வீரம் எங்க இருந்து வருதுன்னா பெண்கள்ட்ட இருந்து ஆண்களுக்கு வீரம் வருது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண் சமுதாயம் தான் பலம் கூட்ட சமுதாயம், கிடையாது. பெண்களுக்கு விழா எழுப்புல அவங்களோட சக்தி இருக்குன்னு படிச்சிருக்கோம். நம்ம எதுக்கு சொல்லுங்க, விழா எழுப்பு தான் நம்மளை தாங்கணும். விழா எழுப்பு இல்லைன்னா நம்மளால கூண்டு விழுந்துடணும். விழா எழுப்புங்கிறது என்னது? நம்மளை தாங்கக்கூடிய சக்தியா நீ பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப அவங்களோட மாண்பை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்மளுடைய எல்லா தேவையும் சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இப்ப ஈஸியா ஒண்ணுமே இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் ஷர்ட்டை ஒரு பைக் இருந்தா போதும், ஒரு கூலிங் கிளாஸ் இருந்தா போதும், ஈஸியா பெண்களை ஏமாத்தி போறாங்க. ஒரு 15 நாள் முன்னாடி பார்க்கும்போது கூட ஒரு விளையாடுறது சந்திர ஒரு சீன் சொன்னாங்க. ஒரு அவங்க பிள்ளைகள் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கார பையனோட ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு சூசைட் பண்ணி இறந்து போச்சு. பிள்ளைக்கு வயசு 18 வயசு முடிஞ்ச ஒரு வாரம் தான் ஆகுது. அவனே கொடுக்குறான் ஸ்டேட்மெண்ட், நான் 4 வருஷம் லவ் பண்ணேன் 6 வருஷம் லவ் பண்ணேங்க. அப்போ போக்சோ வருமா வராதையா? காவல்துறை என்ன
பண்ணிட்டு இதே இது அவன் தாழ்த்தப்பட்ட சமூகமா இல்லாம ஒருவேளை தேவர் சமூகமா இருந்து அவன் வேற பொண்ணை லவ் பண்ணிக்கிறாங்க, நீங்க அந்த பையன் உள்ள நீங்க எழுதினாலும் வச்சுக்கோங்க, அந்த பையன் உள்ள இது எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. எப்படி அப்படின்னா இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதி, தேவர்னா ரவுடி, இப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமா இருக்கு. இது நாங்கள் பல மேடையில் சொல்லிட்டு இருக்கோம். அது அவங்களை வந்து ஒரு கண்மூடித்தனமா எழுதப்படாத சட்டமாவே அவங்க வச்சிருக்காங்க. நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அங்க இருக்கிற யாருமே ஆயுத கலாச்சாரம், ஆணவ கொலைங்கிறாங்க. இந்த ஆணவ கொலைக்கு நாங்க யாருமே ஆதரவா இல்லை. ஆனா ஒருத்தர் ஆயுதத்தை தூக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தான். நீ தான் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்க, அது கொலைகள் நடக்கதான் நீ எப்படி தடுக்க முடியும்? நீ தான் அடுத்தவங்க முன்னாடி நீ கூட்டு போனா தப்புன்னு சட்டம் நிறைவேற்றிட்டான். எப்படி கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்க கணவன் அவன் வீட்டுல நடக்கிற ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு எப்படி அமைதியா இருப்பான்? அவனோட கடைசி ஆயுதம் தான் ஆயுதம் தூக்குறான். அவனோட இயலாமை தானே ஆயுதம் தூக்குறது. என்னோட இயலாமை, என்னை ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ண, என்னோட இயலாமை, என்னால முடியல, அவன் சமாளிக்க முடியல, ஆயுதம் தூக்குறாரு. காரணம் யாரு? ஆட்சியாளர்கள் தான். இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தான், வேற யாருமே கிடையாது. வெளிப்படையா சொல்லணும்னா இது வந்து நாடக காதல்ங்கிறது திட்டமிட்டு ஒரு நடத்தப்படும் ஒரு சதி. இது வந்து நாடக காதல் சிம்பிளா சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. திட்டமிட்டு நடத்தப்படுது. உன்னோட கீழே இருக்கிற ஒரு சமூகத்து பெண்ணை வராத உனக்கு காதல், தேவர் சமுதாய வீட்டு பெண்ணையும் பிள்ளைமார் சமுதாய வீட்டு பெண்ணையும் பார்த்தா மட்டும் வருதுன்னா அது எப்படி சாதி ஒழிப்பு வரும்? சாதி ஒழிப்பு நீ கையில் எடுத்தனா உனக்கு அருந்ததிய சமுதாயம் இருக்கு. அருந்ததிய சமுதாயத்துக்கு மேல உனக்கு காதலே வர மாட்டேங்குது. ஏன் காதல் வர மாட்டேங்குது? அருந்ததிய சமுதாயத்தை பார்த்தா உனக்கு காதல் வர மாட்டேங்குது. இதே பிசிகே சார்ந்த அந்த இந்த இடத்துல பதிவு பண்றேன். பிசிகே சார்ந்த நிர்வாகி சேர்ந்தாதே ஊர் பேருக்கு கரெக்டாக நியமம் இல்லை. குதிரை வண்ணார்னு ஒரு சமுதாயம் இருக்கு. குதிரை வண்ணார்னா அவங்களுக்கு இப்பதான் ஜாதி சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. குதிரை வண்ணார் சமுதாயம் சார்ந்த ஒருத்தன் வந்து, அதாவது விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் வாழ்றது அந்த பழைய சமுதாயம் வாழ்றதுல வந்து வேட்டியை இப்படி தூக்கி கட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு உட்கார வச்சு மொட்டை அடிச்சு விட்டது இந்த சேர்மதையும் நடந்துச்சு. அப்ப சாதிய எண்ணம் யார்கிட்ட இருக்கு? சாதிய எண்ணம் யார்கிட்ட இருக்கு? ஓன்ட்ட தான் இருக்கு. இதை பொது வெளியில நம்ம பேசுவோமா அப்படின்னு கேட்டா நான் பேசுவேன். என்னை போன்ற ஆளுகள் பேச மாட்டேன். இதே மேலப்படையில் இருக்கக்கூடிய முக்காவாசி வரைக்கும் தெரியும். ஆனா கூட்டணி தர்மம் பாங்க. நமக்கு வந்து கூட்டணி தர்மத்துக்கு நியாயங்கிறது ஒண்ணு, தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. கூட்டணிக்காக எதனாலும் பேசலாம். நீங்க திமுக ஆதரவா நான் பேசலாம், அதிமுக ஆதரவா பேசலாம், ஏன் பிஜேபி கூட ஆதரவா பேசலாம். பிஜேபி ஒன்றும் எனக்கு எதிரி கிடையாது, கொள்கை எதிரி அவ்வளவுதான். எல்டி தாஸ் மாமா உட்காந்துருக்காங்க. எனக்கும் எல்டி தாஸ் மாமாவுக்கு கொள்கையில 1000 முரண் இருக்கும். எனக்கு அவர் மாமா இல்லையா, நான் அவருக்கு மாப்பிள்ளை இல்லையா சொல்லுங்க. தமிழ் சமூகம் அப்படி வளர்ந்த சமூகம் தான். அரசியல் ரீதியா 1000 பேருக்கு 1000 கொள்கை இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா மாமா வீட்டு பெண்கள் எனக்கு தங்கச்சி, மாமா வீட்டுல ஒரு பிரச்சனை நான் போய் நிக்க தான் செய்வேன். அது எப்படி நம்ம மாற்ற இது பண்ண முடியும்? இந்த திராவிட கொள்கையே இந்த பெண்களுக்கு எதிரான கொள்கை தான். பெரியார் தான் பெண் விடுதலை பேசினாரு, பெரியார் தான் எல்லாரும் கர்ப்பப்பையை அறுத்து போட சொல்லிட்டாரு, எல்லாம் செஞ்சார். பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சொல்லுங்க? எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. அவங்களோட பேச்சு வழக்குல பேசுவான், எலெக்ஷன் டைம்ல சரி மற்ற நேரத்துல சரி அந்த சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் வலியுறுத்தி பேசுவான். இந்த திரௌபதி படத்துல நடந்த அது மாதிரிதான் திட்டமிட்டு நடக்குது. இது வந்து தெரியாம இல்லை. அதனால இந்த தென் தமிழர் கட்சி சார்பா இந்த நிகழ்ச்சி நடத்துறது நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். நான் ஒரு 4-5 நாள் முன்னாடி ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ சீனி மாமா அந்த பதிவு போடுவார். அப்புறம் மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், மாமா தலைப்பு அருமையா இருக்கும், மாமா யார் மாமா நடத்துறாங்க? பாண்டி மாமா தான் நடத்துறாங்க அப்படின்னு. அப்போ நான் வாரேன் மாமா, நான் கண்டிப்பா வாரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன் கேரளாவில். வேற ஒரு வேலையா இருக்கும். அப்போ மங்கைகளுக்கு உண்டான பாதுகாப்பை பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நம்மளே நம்ம வேலை கொண்டு நமக்கு இருந்தவங்க வேற யார் பேசுவா? கண்டிப்பா நம்ம போகணும். ஏன் சகோதரி நீ சொல்றாள் ஒரு வார்த்தை, நாங்க ஏன் பெண்ணா பிறந்தோம் நிறைய பொண்ணுங்க அழுறோம், அதுக்கே நம்ம பாதி இறந்ததுக்கு சமம். 1000 தான் வெள்ளை சட்டை போட்டு மீசையை முறுக்கிட்டு இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் பாதி இறந்ததுக்கு சமம். அதான் உண்மை. நம்ம கூட பிறந்த தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்றா, பல பெண்கள் ஏங்குறோம், பல பெண்கள் நாங்க ஏங்குறோம், ஏன் பிறந்த பொம்பளையா பிறந்தோம் ஏங்குறோம் அப்படின்னோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பாதி பிணத்துக்கு சமம் தான். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்கு வழக்கு வரட்டும், எது வரட்டும், அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் நமக்கு இருக்கு. பெண்களை வந்து போற்றக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் மட்டும்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ் சமூகத்தில் பிறந்த தமிழ் குடிகளில் பிறந்த எந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களாலும் நீங்க எடுத்துக்கோங்க, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல வரும். அது எந்த சாதி பெண்ணாவும் இருக்கட்டும், எந்த சாதி பெண்ணாவும் இருக்கட்டும், நம்மளை அறியாம ஒரு துடிப்பு வருது. அந்த துடிப்புக்கு காரணமானது யாருன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தாய்வழி சமூகங்கிற ஒரு காரணத்துக்காக. பக்கத்து மாநிலங்கள் இருக்கு, பக்கத்து மாநிலங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காங்கன்னா கிடையாது. பெண்களுக்கு இந்த அளவுக்கு நம்மளை மாதிரி ஒரு பாசம் வைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைய அவங்க பாசம் இருக்காது. ஆனா நமக்கு இயல்பாவே வருது. பெண்கள் சொல்லும் போது நாங்க மறுபடியும் இந்த இடத்துல அழுத்த திருத்தம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, காதலுக்கு யாருமே இங்க எதிரி கிடையாது. உன் சமுதாயத்துல உன் சொந்த பந்தத்துல நீ காதல் செய், கல்யாணம் செய், யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஆனா உனக்கு வந்து உன்னோட மேல இருக்கிற சாதி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ உன்னோட மேல இருக்கிற பெண்கள் மீது தான் உனக்கு காதல் வரும் அப்படின்னா, அந்த காதலை எங்களை போடுறவங்க 100% ஏற்றுக்க மாட்டோம்.
பழனி பாபா சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்களுக்கான உரிமைகளும் எங்களுக்கான மரியாதையும் இல்லாத அளவுக்கு தான் ஒரு சட்டம் இருக்குன்னா நீ எழுதின அரசியல் சாசன சட்டம் வந்து எங்க கால் மைத்துக்கு சமம் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அரசியல் சாசன சட்டங்கள் உங்களுக்கு தான். பிசிஆர் வழக்கு பத்தி பேசுறாங்க. இதே பிசிஆர் வழக்கு கருக்குளத்துல முக்கியமான நபர், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான நபர் ஒருத்தர் பொய்யா பிசிஆர் வழக்கு ஒரு சட்டம் போட்டு வழக்கு போட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்க இன்ஸ்பெக்டர் கூட்டு பேசுறோம். இன்ஸ்பெக்டர் அவங்களே காம்ப்ரமைஸா விடாதீங்க, விட்டுருங்க பாய், நீங்க எதுக்கு அது வரைக்கும் விட்டுருங்க. அப்ப இந்த சமூகம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறது காவல்துறைக்கு தெரியும். பணத்தை எப்படி, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டங்களை எப்படி பணமாக்கணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த ஆட்சியாளர்களும் காவல்துறையும் 100% சப்போர்ட் பண்ணுது. பிசிஆர் வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 2-3 சமுதாயத்தை மட்டும் தான் குறி வச்சு பிசிஆர் சட்டம் போடுவாங்க. உண்மையாவே ஒருத்தர் சாதியை சொல்லி திட்டாரு, உனக்கு ரோசம் வரணும்ல, நீ அவர்கிட்ட சண்டை போடணும்ல, என்னை ஒருத்தர் ஏசிட்டாரு, கெட்டவர்கிட்ட போட்டு ஏசிட்டாரு, எனக்கு கோபம் வரும், நான் ஒரு சட்டையை பிடிப்பேன், சண்டை போடுவேன். எந்த கை சச்சரவும் நடக்காது, எந்த சண்டையுமே நடந்திருக்காது. சம்மந்தம் இல்லாம ஒரு பெட்டிஷன் கொண்டு செய்து கொடுப்போம். ஐயா என்னை சாதி ரீதியா ஏசிட்டாரு, அதுவும் ஒரு வார்த்தை அதுக்குன்னே வச்சுக்கலாம், அது ஃப்ரேம் போட்டு வச்சு மாதிரி இப்படி சொல்லி தான் என்னை திட்டினாரியா. காவல்துறை விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, உடனே பேசல. இதைத்தான் இங்க மேலப்பாளையத்தில் இருந்தார் ஏசி சதீஷ்குமார் வந்து, அவருக்கு நாங்கள் சொன்னோம், ஐயா இது வந்து பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆள், நான் சொல்றாரு, பொருளாதாரத்திலும் சரி சமூக அந்தஸ்துலையும் மிகப்பெரிய ஒரு ஆளு. அவர் என்ன சொல்றாரு, நம்மளோட சாதியை சொல்லி திட்டி இருந்தேன்னு அவங்க ஒரு ரெக்கார்டை காட்டணும், நீங்க சொல்றதுக்கு கட்டப்பட்டிருக்காரு. என் வயசு என்ன, அவர் வயசு. அதை நான் சொல்றேன், ஐயா இது வந்து பொய் வழக்கு, இது வந்து திட்டமிட்டு நடக்க அப்படின்னும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இங்க இருக்கிற நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களும் சரி சட்ட திட்டங்கள் உட்பட அனைத்துமே ஒரு சில சமுதாயத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறத நம்மளை பாதுகாக்கக்கூடியதா இல்லை. பெண்களையும் சரி நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் சரி பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் சட்டம் இருக்குன்னா நாங்களும் மறுபடியும் சொல்றோம், நீங்க எழுதி வச்சிருந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே எங்கள் மயிருக்கு சமம், அதில் மாற்றுகிறது இல்லை. உங்க சட்டத்திட்டத்தால எங்களை என்ன செஞ்சிட முடியும்? எங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க ஆயுதத்தை தூக்குறது தான் கடைசி வழியா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்கக்கூடிய நிலைமை நாங்கள் இல்லை. மீறி போனா என்ன செஞ்சிருவீங்க? உள்ள வைப்பீங்க. 10 வருஷம் இல்ல 50 வருஷம் இல்ல, வாழ்க்கை பூரா நீங்க சிறையில வச்சாலும் எங்க பெண் பிள்ளை விடுதலைக்காக இது நீங்க சொல்ற இந்த பெரியார் விடுதலை, திராவிட கட்சிகள், திராவிட மாடல், எந்த மாடலும் எங்க பெண் பிள்ளைகளை காப்பாத்தல. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக மட்டும்தான் உங்க சட்ட திட்டங்களும் உங்களுடைய திராவிட கட்சிகளும் செயல்படும்னா நீங்களும் எங்க கண்டகால் மையத்துக்கு சமம், அவ்வளவுதான். வேற பொதுவா சொல்லணும்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும் போது தேடி